திரும்பு. என் வாரிச சுமக்கிறோட நான் கூட்டிட்டு போறேன். கூட்டிட்டு போறது நீ தடுத்த கொன்னுடுவேன். இதெல்லாம் ஒரு நடிப்புன்னு. இவ்வளவு நாளும் அவளை திட்டி தீத்த நீங்க இப்போ அவ மேல இந்த அளவுக்கு பாசத்தை காட்டுறீங்களே. அதான் ஏன்னு எனக்கு தெரியல. ஏன் மாமா, ஆம்படையா மேலையும் குழந்தை மேலையும் பாசத்தை காட்டுறதுல கூடவா நடிப்பா? இது பாருங்க, நான் சொன்னதை மறந்துடாதீங்கண்ணா. ஆபீஸ்க்கு போன உடனே சுப்பீரியர் ஆபீசர்ஸ் எல்லாரையும் வர சொல்லி கணக்கு வழக்கு எல்லாத்தையும் பாருங்க. சரி. சாதாரணமா பார்க்க கூடாது. கண்ணுல விளக்கணைய விட்டுண்டு நல்லா பாருங்க. பாக்குறேன். உங்க மாமா சுதர்சன் கொள்ளையடிச்ச பணத்தை எல்லாம் ஒரு லிஸ்ட் எடுத்து உங்க அம்மா கிட்ட காமிக்கணும். என்னுடைய மருமகளை நான் இங்கிருந்து கூட்டிட்டு முடியவே முடியாது. பார்க்கலாம். யோ யோ யோ, என்னையா பெரிய மனுஷ மாதிரியா பேசுற? கௌசல்யா யாரு? இந்த ஆத்து மாட்டு பொண்ணு. ஓ இஷ்டத்துக்கு ஆத்து கூட்டிட்டு போக முடியாது. என்னடா பாத்துட்டே இருக்க? அம்மா நான் சொல்லிட்டே இருக்கமா, என் பெர்மிஷன் இல்லாம வீட்டுக்குள்ள அடவடியா வந்து தகராறு பண்ணிட்டு இருக்காருமா இங்க. டயலாக் 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 கேக்க நான் இங்க வரல. யாரு டயலாக் பேசுறா? நீங்க பேசாதீங்க. உங்க ரெண்டு பேரை விட எனக்கு தான் உங்க மருமக மேல உரிமை அதிகம். என்ன மருமக மேல உங்களுக்கு உரிமையா? ஆமா. யார் வீட்டு மருமகளை யார் உரிமை கொண்டாடுறது? என்ன நடக்குது? மருமகாவ ஏன் மாட்டு பொண்ணு? இத பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்? பணமா? என்னமா என்னமோ பேசுற? பணம் கொடுக்கறேன். அன்னைக்கு என்ன சொன்னேன்? கௌசல்யா தான் முக்கியம், அவளோட சந்தோஷம் தான் முக்கியம்னு சொல்லி இந்த ஆத்துக்கு மருமகளை அனுப்பினே இல்ல. இப்போ என்ன மூஞ்சிய வச்சிட்டு கூப்பிடுற? ஆமா சொன்னேன். அப்ப கௌசல்யா யார்? வெறும் கௌசல்யா. ஆனா இன்னைக்கு யார்? மல்டி க்ரோர்ஸ் கம்பெனி முதலாளியோட குடும்ப வாரிசு சுமந்துட்டு இருக்கிற கௌசல்யா. எப்படின்னு கேக்குறேன். எல்லாமே உங்க புள்ளைக்கு தெரியும். அம்மா அவர் பேச்செல்லாம் நம்பாத, எல்லாமே போய் சொல்லிட்டு இருக்கார். என்னடா ரெண்டு பேரும் மாத்தி பேசிட்டே இருக்க? அம்மா தயவு செஞ்சு கத்தாத. உன் ஹெல்த் ஏதாவது ஆயிடுமா? தயவு செஞ்சு கத்தாத ப்ளீஸ். என்ன ஆயி தொலைஞ்சாலும் பரவாயில்லை. முதல்ல வெளிய போங்க. ஏய் வெளிய போங்க. சார் வேண்டாம் சொல்லிட்டேன். தயவு செஞ்சு வெளிய போங்க சார். பிரச்சனை வேண்டாம். நியூசன்ஸ் வேண்டாம் சொல்லிட்டேன். நிறுத்துங்க. ஐயோ இவர் பாட்டுக்கு வந்து எதையோ சொல்லிட்டு இருக்காரு. என்ன சவுண்டிங்க? மணி ப்ளீஸ் மணி. ஐயோ என்ன மனுஷமா இவர்? கௌசல்யாவை பெரிய மனுஷ மாதிரியா பேசுறார். சுரேஷ் கையில தாலி கட்டிட்டு வந்தவள இவர் அழிச்சிட்டு போறேன்னு சொல்றார். நீயே சொல்லு, ஒரு நியாயத்தை சொல்லு. அவர் பேசலாமா இந்த மாதிரி வார்த்தைய? இதுல என்ன தப்பு இருக்கு? ஏய் மணி என்னடி பேசுற? நான் எல்லாம் கரெக்டா தான் பேசுறேன். அடிச்சனா? நான் இந்த வீட்டு மூத்த மருமக. எனக்கு பேசுறதுக்கு எல்லா உரிமை இருக்கு. சொல்றத கேளுங்க. சொல்லிட்டேன். அவங்க வீட்டு பொருளை எடுத்துட்டு போறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. என்ன உரிமை பேசுற? என்ன பேசிட்டு இருக்க? நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நீ தாலி கட்டி கூட்டிட்டு வந்ததுனால அவ உனக்கு பொண்டாட்டி. ஆனா அவ வேற ஒருத்த புளிய சுமந்துட்டு இருக்கா. இது உனக்கு தேவையா? நீ ஆம்பளையா? இது சொல்றத கேளு. இத பாருங்க, நான் சொல்றத நீங்க கேளுங்க. நீங்க சொல்றத நான் கேட்கணும்ங்கற அவசியம் இல்ல. இங்க பாருடி, என்ன பேசுறீங்க? முதல்ல வீட்டுக்கு வெளிய போயா. நீ பேசாம இரு. அங்கிள் மணி கொஞ்சம் பேசாம இரு. ஏய் நீ பேசாம ப்ளீஸ் மணி. அங்கிள் நீங்க அவளை கூட்டிட்டு போங்க. யாருமே கேட்பானே. கேட்க ஆளே இல்ல. நீங்க வாய் மூடுங்க. அங்கிள் நீங்க அவளை கூட்டிட்டு போங்க. வீட்ல புத்திசாலிதனமான பேச்சு இந்த பொண்ணு கிட்ட கேக்குறேன். அவ சொல்றத யாரு இவளா? ஆமா இவளா அப்படியே. முதல்ல வெளிய போயா. ஏய் எங்க போற? வெளிய போ. வெளிய போ. ஏய் உன்னால உள்ள போக முடியாது. வெளிய போ. அங்கிள் நீங்க அத பத்தி கவலைப்படாதீங்க. கௌசல்யா நீங்க போங்க. வெளிய போங்க. வெளிய போங்க சார் ப்ளீஸ். மணி பேசாதீங்க. கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. மணி ப்ளீஸ் சொன்னா கேளுங்க. கௌசல்யா கம்மா. வேண்டாம் மணி. வேண்டாம் சொன்னா கேளுங்க. வேண்டாம். பண்றத கேளுங்க. என்ன பேசாதீங்க. போய் அவ இந்த ஆத்து மருமக. கிடையாது. அவர் குடும்பம் வேண்டாம். பேசிட்டு இருக்காரு. நீங்க பேசாம இருங்க. இதல தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டேன். சுரேஷ் நீ வாயை திறக்காத. மணி ப்ளீஸ் மணி வேண்டாம். நான் சொல்றது கேளு. நீ என்ன நின்னுட்டு இருக்க? போடி. சார் வேண்டாம். சார் வேண்டாடி. தயவு செஞ்சு விட்டுருங்க. என் வாரிச சுமக்கிறோட நான் கூட்டிட்டு போறேன். கூட்டிட்டு போறது நீ தடுத்த கொன்னுடுவேன். என்ன பேசுறீங்க? அங்கிள் நீங்க தேவையில்லாம பேச வேண்டாம். சுரேஷ்
நான் நினைச்ச மாதிரியே ஏதாவது நடந்துருமா? அந்த அளவுக்கு ராஜரத்னம் கல்லானவரா? யாருக்கு தெரியும் எந்த மனுஷாளுக்குள்ள என்ன மாதிரி எண்ணம் இருக்குன்னு. அந்த அளவுக்கு அவர் இறங்கி போறாரான்னு நான் பார்க்கறேன். துளசி, கிருஷ்ணா அம்மாவை கூட்டு வாங்க. துளசி, இந்தா துளசி, எடுத்துக்கோ. இதுல நோக்கும் குழந்தைக்கும் ட்ரெஸ் இருக்கு. இந்த மல்லிகைப்பூ. புது ட்ரெஸ் பண்ணிட்டு தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுட்டு சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா. ஈவினிங் ஷோ சினிமாக்கு டிக்கெட் புக் பண்ணிருக்கேன். படம் பார்த்துட்டு வர வழியில எங்கேயாவது சாப்பிட்டுட்டு வரலாம். சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. நமக்கு கல்யாணம் ஆன புதுசுல நீங்க என்னையும் குழந்தையையும் வெறுத்து ஒதுக்குனீங்க. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அவசரப்பட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டேனோன்னு நான் எத்தனையோ தடவை வருத்தப்பட்டிருக்கேன் தெரியுமா? இனிமே உங்க மனசு மாறவே மாறாது. குழந்தை கிருஷ்ணாவை அன்பா நடத்த மாட்டீங்கன்னு தான் நினைச்சேன். அதனாலதான் உங்களை விட்டு ஒதுங்கி குழந்தைய அழைச்சுக்கிட்டு எங்க அக்கா வீட்டுக்கே போயிடலான்னு இருந்தேன். இந்த ஜென்மத்துல இவ்வளவுதான் நமக்கு வாழ்க்கைன்னு முடிவே பண்ணிட்டேன். ஆனா என் கண்ணீர் உங்க மனசு கரைச்சு இப்ப என் மேல நீங்க நிறைய அன்பு செலுத்த ஆரம்பிச்சிட்டீங்க. இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? துளசி, வாழ்நாள் பூரா இந்த சந்தோஷம் நீடிக்கும். கவலைப்படாத. அப்பா, நீங்க இனிமே என்ன திட்ட மாட்டேங்கல்ல, அடிக்க மாட்டேங்கல்ல? நான் இனிமே தினமும் உங்க ரூம்ல உங்க பக்கத்துலயே நான் தூங்கலாமா? எனக்கு தூக்கம் வர வரைக்கும் கதையெல்லாம் சொல்லுவீங்களா? கண்டிப்பா கிருஷ்ணா. இங்க வா. இது வரைக்கும் நான் பண்ண தப்புக்கெல்லாம் சாரி. இனிமே நான் தான் உன்னை ஸ்கூல்ல கொண்டு போய் விடுவேன். ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வருவேன். உனக்கு என்ன வேணுமோ வாங்கி தருவேன். தினமும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நல்ல கதை சொல்லுவேன். ஓகே? இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? தேங்க்ஸ் பா. ரெண்டு பேரும் சீக்கிரமா ரெடி ஆகுங்க. சிட்டி பீக் அவர்ல தியேட்டருக்கு போய் சேர்றதுக்குள்ள ரொம்ப லேட் ஆயிடும். ரெடி ஆகு. போ 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 போ. குயிக் 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 குயிக். சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வாங்க. நான் வெயிட்டிங். சுதர்சனமும் உன் அத்தி பேரும் சேர்ந்துண்டு ஆபீஸ்ல பெரிய அளவுல ஏதோ சதி பண்றாடி. கூட இருக்கிற உன் அத்தி பேரு இவ்ளோ கொள்ளையடிச்சிருக்காருன்னா பொறுப்புல இருக்கிற உன்னோட மாமா சுதர்சனம் எவ்வளவு கொள்ளையடிச்சிருப்பார். என்ன என்ன மாமா, ஃப்ரைடே பேப்பர்ல ரிவ்யூ செக்ஷன்ல உங்க நடிப்பு எப்படின்னு எழுதிருக்காளா? பிரமாதமா நடிக்கிறேளே. கொஞ்சம் கூட தடுமாற்றமே இல்லாம ஃப்ளோவா பொளந்து கட்டுறேல. பத்மா, நான் என் ஆத்துக்காரிக்கிட்ட பர்சனலா ஏதோ மேட்டர் பேசிக்கிட்டு இருந்தேன். அத அங்கிருந்து ஒட்டு கேட்டுட்டு நடிப்புங்கிறியே. உனக்கு நாகரிகமே தெரியாதா? நாகரிகம் அநாகரிகம் பத்தி யாரெல்லாம் பேசுறதுன்னு இந்த உலகத்துல விவசாயம் இல்லாம போயிடுது. அநாகரிகத்தோட முழு உருவமான நீங்க நேக்கு நேக்கு நாகரிகம் கத்து கொடுக்கிறேடா. இது எப்படி இருக்கு தெரியுமா? சாத்தான் வேதம் ஓதுற மாதிரி இருக்கு. சாத்தான்னு சொன்னது வேற யாரும் இல்ல,
நீங்க தான். துளசி மேலையும் கிருஷ்ணா மேலையும் நீங்க காட்டுற அன்பும் பாசமும் உண்மையானதா இருந்தா இந்த உலகத்துல என்னை விட சந்தோஷம் வேற யாரும் பட மாட்டாங்க. ஆனா எனக்கு நன்னாவே தெரியும் இதெல்லாம் ஒரு நடிப்புன்னு. இவ்ளோ நாளும் அவளை திட்டி தீத்த நீங்க இப்போ அவ மேல இந்த அளவுக்கு பாசத்தை காட்டுறீங்களே, அதான் ஏன்னு எனக்கு தெரியல. ஏன் மாமா, ஆம்படையா மேலையும் குழந்தை மேலையும் பாசத்தை காட்டுறதுல கூடவா நடிப்பா? ஆ? ச்சே. நேக்கு உங்களை பார்க்கறதுக்கு அருவருப்பா இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் மாமா, துளசிக்கும் கிருஷ்ணாவுக்கும் நீங்க துரோகம் பண்ணேல்னு வைங்கோ, அந்த பெருமாள் கூட உங்களை மன்னிக்கலாம். ஆனா பத்மா, நான் உங்களை மன்னிக்கவே மாட்டேன். பத்மா, உங்களை அம்மா கூப்பிடுறாங்க. உங்க ஆம்படிய உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. போங்க. அப்பா சீக்கிரம் வாங்கப்பா. இதோ வந்துட்டேன்டா செல்லம். டிஃபன் சாப்பிடலன்னு அம்மா சொன்னாங்க. உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு தெரியும் என்ன தெரியும்? நீ கர்ப்பமா இருக்குன்னு எனக்கு தெரியும். இத பார் கௌசி, எனக்கு எல்லாம் தெரியும். நீ கர்ப்பமா இருக்கிற விஷயத்த டாக்டர் கோபால் ஆல்ரெடி என்கிட்ட சொல்லிட்டாரு. ஏன் கௌசி, நீ இத என்கிட்ட நேரடியா சொல்லிருக்கலாம்ல? அதுக்கு இல்ல, எனக்குள்ள சின்னதா ஒரு தயக்கம். என் வயித்துல வளர்ற கரு சஞ்சயோடது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில எப்படி என் கர்ப்பத்தை உங்ககிட்ட சொல்றதுன்னு. ஏன் கௌசி, என் மேல அவ்வளவுதான் நம்பிக்கை வச்சிருக்கியா? நோக்க மேல நம்பிக்கை கிடையாதா? ஏன் கௌசி, கரு வேணா சஞ்சய் தான் இருக்கலாம், ஆனா கர்ப்பமா இருக்கிறது என் மனைவி கௌசல்யா வாச்சே. நான் கர்ப்பமா இருக்கேன்னு நீ என்னண்ட சொல்லியிருந்தீன்னா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன்ல. இப்ப ஏன் கௌசி அழற? இது வரைக்கும் நீ அழுததெல்லாம் போதும். இனிமே நீ சந்தோஷமா இருக்கணும், அழக்கூடாது. இந்த மாதிரி நேரத்துல நீ அழக்கூடாது. என்ன மன்னிச்சிருங்க. உங்ககிட்ட மறைக்கணும்னு நினைச்சு சொல்லாம இருக்கல. இந்த விஷயத்தை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு எனக்கு பயமா இருந்துச்சு. அத உங்ககிட்ட சொல்லல. என்ன கௌசி, நீ என்ன புரிஞ்சுனது அவ்வளவுதானா? நீ கர்ப்பமா இருக்கேன்னு சொல்லியிருந்தீனா நான் உன்னை ஆத்துக்கு அனுப்பியிருப்பேனா? நீ இன்னைக்கு மனைவியா வர்றதுக்கு நான் எத்தனை போராட்டங்களை சந்திச்சிருக்கேன்னு உனக்கு தெரியாதா? என் வாழ்க்கையை வசந்தமாக்க வந்த உன்னை அழவச்சு வேடிக்கை பாப்பனா? இத பார், நீ சந்தோஷமா இருக்கணும். நீ ஒவ்வொரு நிமிஷத்தையும் அனுபவிச்சு வாழணும். அப்பதான் நான் உன்னை நேசிக்கிறது உண்மையா இருக்கும். நீங்க என்ன பொறுத்த வரைக்கும் என் ஆத்துக்காரர் மட்டும் இல்ல, என் குறையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட என்ன மன்னிச்ச கடவுள் நீங்க.
ஏய் என்ன இது? இப்ப நான் சுமக்கிறேன் கருவை பத்தின முடிவை நீங்க தான் எடுக்கணும். நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் அது எனக்கு சந்தோஷம்தான். இத பாரு, மனசு போட்டு அழட்டிக்காத, நிம்மதியா ரெஸ்ட் எடு. நான் எந்த முடிவு எடுத்தாலும் அது நான் உன் நல்லதுக்காக தான் எடுப்பேன். சொல்லு கௌசி, இனிமே நீ எங்கேயும் போக மாட்டேல்ல? வா, அழாத கௌசி, ப்ளீஸ் என்ன நம்பு, எல்லாம் சரியாயிடும். நோக்கு ஒன்றும் ஆகாது, நான் இருக்கேன்ல. என்ன தீவிரமா யோசனை பண்ணிட்டு இருக்கு? அது ஒன்றும் இல்லை பத்து, இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் என்னென்னமோ நடந்துருதில்ல, அதெல்லாம் நிதானமாக யோசனை பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். நடந்ததெல்லாம் நடந்ததா இருக்கட்டும், நடக்கிறதெல்லாம் இனிமே நல்லதாவே நடக்கட்டும். என்ன கீதா உபதேசமா? ஆமா, மனசு சோர்ந்து போயிருக்கிற நேரத்துல எதிரிய வீழ்த்தும் போதும் நாம கீத வழியில தான் நடந்தாகணும். அப்பதான் நம்மளால தர்மத்தை காப்பாற்ற முடியும். இப்படி புதிர் போட்டு பேசுறத விட்டுட்டு எதுவா இருந்தாலும் கொஞ்சம் நேரடியா சொல்ல. சரி, நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. டாக்டர் கிட்ட போனேடா? போனேன். என்ன சொன்னார் டாக்டர்? நேக்கு பூரணமா குணமாயிடுதான். நான் இனிமே பழையபடி எல்லா வேலையும் பார்க்கலாமா? அப்பா, இந்த நல்ல செய்தியை கேட்கறதுக்காகத்தான் நான் பெருமாளை சேவிச்சுட்டு இருந்தேன். ஆத்துக்காரு உடம்பு குணமாகணும்னு நல்லா வேண்டிக்கிறது, அதுக்காக பிரார்த்தனை பண்றது, இதெல்லாம் பொண்டாட்டிங்களோட சுயநலம் தானே? என் பிரார்த்தனையில பொது நலமும் இந்த ஆத்தோட அக்கறையும் கலந்துருக்கு. புதிர் போட்டு பேசி பேசியே நோக்கு பழக்கமாயிடுது. நானாவது பொடி வச்சுதான் பேசுறேன். ஆனா இந்த ஆத்துல சில பேர் அணுகுண்டு வைக்கிறதுக்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. யார சொல்ற நீ? வேற யார் இருக்கா நம்ம ஆத்துல? உங்க அருமை மாமா சுதர்சன் மாமா தான். மாமா என்ன பண்ணார்? என்ன பண்ணலன்னு கேளுங்கோ. பாரதத்துல சகுனி மாமா சூதாடி தர்மத்தை அழிக்க பார்த்தார். முடியல, அவரே அழிஞ்சு போயிட்டார். அதே மாதிரி உங்க மாமா தில்லுமுள்ளு பண்ணி இந்த குடும்பத்தை அழிக்க பாக்குறார். நீங்க பாருங்க, கடைசியில அவர் தான் அழிய போறார். பத்மா, ஆதாரம் இல்லாம எதையும் பேசப்படாது. ஆதாரம் சாட்சி எதுவும் இல்லாம இந்த பத்மா பேசினதே இல்ல. நீங்க கொஞ்ச நாளா ஆபீஸ்க்கு போகாததை பயன்படுத்திண்டு குரங்கு அப்பத்தை ஏமாத்தி வாயில போட்டுடுதே, அதே மாதிரி உங்க சுதர்சன் மாமா நம்ம எல்லாரையும் ஏமாத்தி கம்பெனி பணத்தை சுருட்டினுட்டார். இதுக்கு எங்க அத்தின் பேரும் உடந்த. இதெல்லாம் நோக்கு எப்படி தெரியும்? ஆம்பளைங்க ஊரெல்லாம் சுத்தி வந்தாலும் அவளுக்கு 2 கண்ணுதான். ஆனா பொம்மநாட்டிங்க இருந்த இடத்துல உட்கார்ந்துட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவோம். எங்களுக்கு 1000 கண்ணு. என் பேச்சுல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? முழு நம்பிக்கை இருக்கு பத்மா. ஏற்கனவே நீ அவரை பத்தி சொன்ன சில விஷயங்கள்லாம் உண்மையா தானே இருந்துச்சு. ஷோ, அதெல்லாம் சாதாரண விஷயம். இது நம்ம எல்லாரோட ஃபியூச்சரையும் பாதிக்கிற விஷயம். உயிரையே வச்சுட்டு இருக்கா அவர் மேல. அத உங்க அம்மா, அவங்களுக்கே இவர் துரோகம் பண்ண நினைக்கிறாரே. அப்படி இருக்கச்சே உங்களையும் என்னையும் ஏமாத்த எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனா அவரோட துரோகத்தை நீங்க தானே முறியடிக்கணும். ஆமா இல்ல பத்து, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மாமா கிட்ட எப்படி நேருக்கு நேரா மோதுறது அப்படிங்கிறது தான் எனக்கு யோசனையா இருக்கு. ஷோ, போர்க்களத்துல சொந்த பந்தத்துக்கெல்லாம் இடமே கிடையாது. உங்க அம்மா மேலேயும் அவ கட்டி காப்பாத்தின கம்பெனி மேலேயும் உங்களுக்கு உண்மையிலேயே அக்கறை இருந்தா நாளைக்கே நீங்க கம்பெனிக்கு போறீள். நிர்வாகத்தை பழையபடி கையில் எடுத்துண்டு அங்க சேர்ந்திருக்கிற குப்பை கூடத்தெல்லாம் அள்ளி வெளியில கொட்டுறேள். புரிஞ்சதா? உங்க மாமா சுதர்சனையும் சேர்த்துதான் சொல்றேன். அப்போ
இப்படி அமைதியா இருந்தா எந்த பிரச்சனைக்கும் எந்த முடிவும் வராது. நானே பேச்ச ஆரம்பிக்கிறேன். கௌசியோட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படுத்த சொல்லிட்டா. கௌசல்யா சஞ்சயோட கருவை சுமந்துக்கிட்டு முழுசா குட்டி சஞ்சயை பெத்துட்டு ராஜரத்ன சாருக்கு தருவா. ஆனா என் ஆத்துலேருந்து ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். அதை நான் சமாளிக்கிறேன். சுரேஷ், ஓ, நீ வயசுல சின்னவன் இல்லைன்னா உன் காலில் விழுந்திருப்பேன். இதுல இருந்து உன்னுடைய பெருந்தன்மை தெரியுதுப்பா. கௌசல்யா சஞ்சோட வாரிசை பெத்து கொடுக்க சம்மதிச்சதுக்கு ரொம்ப நன்றிப்பா. ஐ அம் வெரி ஹாப்பி, வெரி ஹாப்பி. என்னடி நல்லா இருக்கா? நல்லா வச்சிரும். இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நீங்க ஆபீஸ் போறே. ம். நீக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சாயந்தரம் நீங்க ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே ம். முதல்ல உங்களை உட்கார வச்சு திருஷ்டி சுத்தி போடணும். பத்து நேக்கு உடம்பு சரியில்லாம படுத்துருந்தப்பவே திருஷ்டியெல்லாம் கழிஞ்சு போயிருக்கும். இதுல தனியா வர திருஷ்டி சுத்தணுமா? சரி, உன் திருப்திக்கு வேணா திருஷ்டி சுத்தி போட்டுக்கோ. இது பாருங்க, நான் சொன்னதை மறந்துடாதீங்கண்ணா. ம். ஆபீஸ்க்கு போன உடனே சுப்பீரியர் ஆபீசர்ஸ் எல்லாரையும் வர சொல்லி கணக்கு வழக்கு எல்லாத்தையும் பாருங்க. சரி. ம். சாதாரணமா பார்க்க கூடாது. கண்ணுல விளக்கெண்ணெய் விட்டுண்டு நல்லா பாருங்க. பாக்குறேன். உங்க மாமா சுதர்சன் கொள்ளையடிச்ச பணத்தை எல்லாம் ஒரு லிஸ்ட் எடுத்து உங்க அம்மா கிட்ட காமிக்கணும். சொன்னது புரிஞ்சுதா? நன்னா புரிஞ்சது. சரி, அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் ஆபீஸ் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் கொஞ்சம் இருங்க. சரி, அந்த வாட்ச் எடு. இந்த வரட்டா? என்ன இவ்வளவு சீக்கிரம் ரெடியா எங்கேயோ கிளம்பிட்டீங்க? ம். இன்னில இருந்து யாத்துக்காரர் ஆபீஸ் போறார்.